அமெரிக்காவில் பல ஆண்டுகள் வசித்து வந்த ஆந்திராவை சேர்ந்த மூதாட்டி ஒருவர் தனது இறுதி நாட்களை தாய்நாட்டிலேயே செலவிட வேண்டும் என்ற தனது விருப்பத்தை வெளிப்படுத்தி விடுத்த கோரிக்கை பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஆந்திர பிரதேச மாநிலம் பாபட்லா மாவட்டம் சின்ன கஞ்சாம் மண்டலத்தில் உள்ள சிந்தகும்பாலா கிராமத்தை சேர்ந்தவர் கொண்டரகுண்டா மகாலட்சுமி அம்மா. கணவர் மறைவுக்கு பிறகு அமெரிக்காவில் புற்றுநோய் நிபுணராக பணியாற்றும் தனது மகனுடன் அமெரிக்காவிற்கு சென்ற அவர் கடந்த 2000 ஆண்டு ஜூலை மாதம் அமெரிக்கா குடியுரிமை பெற்றார். சுமார் 18 ஆண்டுகள் அங்கு வாழ்ந்த அவர் 2018 ஆண்டு தனது மகன் இந்தியாவிற்கு திரும்பியதை தொடர்ந்து அவருடன் இந்தியாவிற்கே வந்து மீண்டும் சொந்த கிராமத்தில் குடியேறினார். இந்தியாவிற்கு திரும்பிய பிறகு எனது வாழ்க்கையின் இறுதி காலத்தை என் தாய்நாட்டிலேயே கழிக்க வேண்டும் என்று முடிவு செய்த மகாலட்சுமி அம்மா தன்னுடைய அமெரிக்க குடியுரிமையை அவராகவே முன்வந்து கைவிட்டார். பின்னர் இந்திய குடியுரிமை பெறுவதற்காக விண்ணப்பித்தார். சமீபத்தில் 94 வயதான அவர் பாபட்லா மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து தனது விண்ணப்பத்தை விரைவாக பரிசீலிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். அப்போது அவர் கலெக்டர் அவர்களே, எனக்கு இப்போது 94 வயதாகிறது, 95 நெருங்கப் போகிறேன். ஒரு இந்திய குடிமகனாக தனது தாய்நாட்டின் மண்ணில் தனது இறுதி நாட்களை கழிக்க வேண்டும் என்பது மட்டுமே எனது ஒரே ஆசை. நான் இறந்த பிறகு எனது இறுதி சடங்குகள் எனது சொந்த கிராமத்திலேயே நடக்க வேண்டும். தயவு செய்து எனக்கு விரைவில் இந்திய குடியுரிமை கிடைக்க உதவுங்கள் என்று அவர் உணர்ச்சி பூர்வமாக கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனையடுத்து தேவையான சட்ட நடைமுறைகள் முடிக்கப்பட்டு மகாலட்சுமி அம்மாவுக்கு தற்போது இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. பல நாடுகளில் வசிக்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் தாய்நாட்டின் மீதான பற்றே இறுதியில் முக்கியம் என்பதை இந்த நிகழ்வு உணர்த்துவதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.